கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த வாரம் கிரிக்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் என்ன, குறிப்பா ஸ்ரீலங்காக்கு போயிருக்காங்க நம்ம இந்தியன் டீம், எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இருக்க போது, ஸ்குவாட் எப்படி இருக்க போது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படியே கட் பண்ணா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மேஜர் கிரிக்கெட் லீக் உண்மையாலுமே செம்மையா இருந்ததுங்க. ஸோ எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் நம்ம எதிர்பார்த்தோம். மும்பை இந்தியன்ஸ் சொல்றேன்னு நினைக்க வேணாம், அது எம்ஐ நியூயார்க். ஆக்சுவலா நம்ம அப்படியே நேமே வச்சுக்குவேன், மும்பை சென்னை அப்படிங்கிற மாதிரியே வச்சுக்கலாமே. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஃபேப் டு பிளஸியோட டீமுக்கும், ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் பொல்லாடோடைய டீமுக்கும் நடுவில் அந்த ஒரு எலிமினேட்டர் மேட்ச் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஆக்சுவலாக நாளைக்கு காலையில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் அந்த மேட்ச் நடந்து முடியல. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு எலிமினேட்டர் இருக்கு. ஸோ அதில் ஜெயிக்கிறவங்க ரெண்டு பேருமே ஃபைனல் ஆடுவாங்க. இதுதான் மேஜர் கிரிக்கெட்டோடைய அப்டேட்டாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு உண்மையாலுமே ஃபேப் டு பிளஸியோட பெர்ஃபார்மன்ஸ் பீக் லெவலில் இருக்கு. ஒரு சில மேட்ச் கான்வே ஆடினார்னா, ஒரு சில மேட்ச் வந்துட்டு ஃபேப் ஆடுறாரு. ஃபேப்புடைய கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத பார்க்க முடியுது. போன வருஷம் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லாத மனுஷன் இன்னைக்கு சும்மா தெறிக்க விட்டுட்டு இருக்காரு. மேட்சுக்கு அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. லீடிங் ரன் கெட்டராக இருக்காரு. உண்மையாலுமே பாராட்டி ஆகணும். இது அந்த பக்கம் அப்டேட். ஓகேவா, அப்படியே கட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா விமன்ஸ் டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு ஒன் சைட் போயிட்டு இருக்கு. ஏசியா கப் போயிட்டு இருக்கு அவங்களோட ரிலேட்டடா. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமா எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்தியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ இப்போதைக்கு அங்க போய் இறங்கியாச்சு. கௌதம் கம்பீருடைய கோச்சின் கீழே பார்த்தோம் அப்படின்னா போய் இறங்கிட்டாங்க. வாத்தி ஆன் டியூட்டி அப்படிங்கிற மாதிரி செம்மையா அவர் வந்துட்டு கோச் பண்ணிட்டு இருக்காரு. சுப்மன் கில் கிட்ட அதிகமா பேசுறத பார்த்தா அவருக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு போல. ஒரு பெரிய ஆளா உருவாக்காம விட மாட்டார் போல. ஸோ அந்த அளவுக்கு அவரு கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றதை பார்க்க முடிஞ்சு. நர்ஸ்தீப் சிங்க்கு நிறைய இந்த மாதிரி போடுங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ஸ்கூலுடைய ஃபர்ஸ்ட் டே போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமே ஸோ இன்னைக்கு பாடம்லாம் நடத்த போறது இல்லப்பா, இன்னைக்கு ஃப்ரீ தான் சொன்னதுக்கு அப்புறம் அவ்வளவு சந்தோஷப்படுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி முதல் நாளே போட்டு புளிஞ்சு ப்ரெஷர் எடுக்காம நீங்க பாட்டுக்கு போங்க, உங்களோட ஃபிட்னஸ் பாருங்க, ஃபுட்பால் விளையாடுங்க, ஸோ ரன்னிங் ஓடுங்க, ஸோ இதெல்லாமே பண்ணுங்க, வார்ம் அப் பண்ணுங்க. ஸோ நான் இன்னும் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பிளேயரை அப்படியே நின்று தான் பார்த்துட்டு இருந்தாரு தவிர பெருசா போய் அவங்க கிட்ட பேசுறது. ஸோ அவர் பேசவே மாட்டார், அது வேற விஷயம். ஸோ மற்றபடி புளிஞ்சு வேலை வாங்குறது அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. அப்படியே கொஞ்சம் ஜாலியா லேஸ்ல விட்டுட்டாருங்கிறதுலையும் எந்த விதமான மாற்றம் கிடையாது. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட், மேட்ச் எங்க நடக்குது, எப்போ நடக்குது, யாரு டெலிகாஸ்ட் பண்றா அப்படிங்கிற மாதிரி. இந்தியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா அவங்க தான் போயிருக்காங்க, நம்ம இந்தியன் டீம் தான் அங்க போயிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம T20 ஒன் டே விளையாண்டு தான் வர போறாங்க. T20 எப்ப நடக்குது அப்படின்னா 27ஆம் தேதி நடக்குது. நம்ம இந்திய நேரப்படி 7 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஸோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிடையாது, சோனி நெட்வொர்க் தான் இதனுடைய உரிமத்தை வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க தான் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. நீங்க சோனி ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா சேனல்லையுமே வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம இரவு 7 மணிக்கு தான் வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் எடுத்த உடனே கேட்கறது இந்த ஸ்குவாட் எந்த மாதிரியான ஸ்குவாட் அமைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. சுப்மன் கில் ஆன் டாப்புங்க, அவர் தான் வந்துட்டு கேப்டனா இருக்க போறாரு. அதை தாண்டி ரிஷப் பண்ட் இன்னும் ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் வச்சிருக்கிறதுனால எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு அப்படிங்கறது ரொட்டேட் பண்ண போறாரு. ஸோ இப்போதைக்கு கௌதம் கம்பீருடைய நோக்கம் என்னமா இருக்கும் அப்படின்னா சீரீஸும் வின் பண்ணும் அண்ட் பிளேயர்ஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பாரு. ஸோ ரிஷப் பண்ட் இவங்க எல்லாமே ஸ்குவாட்ல இருப்பாங்க. மேபி ஃபர்ஸ்ட் 2 T20 இந்தியா விளையாண்டு வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா 3வது மேட்ச்ல பெஞ்ச் பண்ணிடுவாங்க. ஏன்னா மீதி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் வந்துட்டு சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பீக் லெவல்ல இருக்குங்க. பட் இருந்தாலும் இந்த பக்கம் TNPL போயிட்டு இருக்கு. அவருடைய டீமுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து குவாலிஃபை ஆகிறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து போவாரா இல்ல கிளம்பிட்டாரா அப்படிங்கிற அப்டேட் இன்னும் தெரியல. சப்போஸ் யாருக்காவது தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை தாண்டி எல்லா விதமான ரவி பிஷ்னாய் மாதிரியான ஸ்பின்னர்ஸுக்கும் அண்ட் கலீல் அகமது இருக்காருன்னு நினைக்கிறேன் அவருக்கும் அண்ட் எல்லாருக்குமே அந்த பவுலிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்க போது. ரிங்கு சிங் ஒரு பிரதான பினிஷரா இருப்பாரு அப்படிங்கிறதுலயும் மாற்றம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஸ்குவாடை வச்சு தான் போக போறாங்க. ஸோ அந்த பக்கம் அசலங்கா தான் கேப்டன். அதை தாண்டி அவங்களோட ஸ்குவாடும் பார்த்தோம் அப்படின்னா டீசெண்டா இருக்கு. இப்போ அவங்களுக்கு சாதகமா இருக்கிற ஒரே விஷயம் அவங்களுடைய ட்ராக் தான். எப்படி பிஹேவ் பண்ணும், ஸ்பின் ட்ராக்கா ஃபாஸ்ட் பவுலிங் ட்ராக்கா அப்படிங்கிற மாதிரி லைட்டா ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் மத்தீசா பத்திரானா இருக்காரு, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்களோட பவுலிங் லைனப்லேயே அவர் ஒருத்தர் தாங்க இப்போதைக்கு உருப்படியா பண்ணிட்டு இருக்காரு. ஐ மீன் T20 டோர்னமெண்ட் சொல்றேன். அவரை பொறுத்த வரைக்கும் 50 ஓவர் ஃபார்மேட்ல டெஸ்ட்ல இந்த மாதிரிலாம் அடி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா T20 நல்லா பண்ணிட்டு இருக்காருங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் நடந்துச்சு, அதுலயே நல்ல கன்சிஸ்டன்சி அப்படிங்கறத வந்துட்டு போட்டு இருந்தாரு. ஸோ இந்த தடவையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா கௌதம் கம்பீருக்கு கீழே நடக்கக்கூடிய முதல் டோர்னமெண்ட் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கு. ஸோ ஃபேன்ஸும் ஓரளவுக்கு வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ இதுல இருந்து தான் மூவ் பண்ணி இன்னும் 2 வருஷத்துல வரப்போற அந்த T20 வேர்ல்ட் கப்பையும் டார்கெட் பண்ண போறாங்க. அண்ட் விராட் கோலிக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கம்பீர் சொல்லிட்டாரு. அவரு மாதிரியான ஒரு பிளேயருக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி விராட் கோலியும் அதை ரொம்ப என்ஜாய் பண்றாரு. ஏன் அப்படின்னா சான்ஸ் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும்போது மேக்ஸிமம் மேட்சஸ் அவர் வந்துட்டு புஷ் பண்ணும்போது அவருடைய டார்கெட்டான அந்த ஒரு 100 அப்படிங்கிறதையும் ரீச் பண்ண முடியும், நிறைய ரன்ஸ் போட முடியும். அட் த சேம் டைம் 50 ஓவர் வேர்ல்ட் கப்புக்கு அதுதான் வேணும். ஏன்னா
ஏன்னா இவர் T20 ஆடிட்டு இருக்காருன்னா ரெஸ்ட் வேணுங்க, தடால் புடால் அடிக்கணும், மைண்ட் செட்டை மாற்றணும். ஆனால் 50 ஓவரும் டெஸ்ட்டும் கிட்டத்தட்ட சிமிலர் மாதிரி தான். கொஞ்சம் பால்ஸும் சாப்பிட்டுக்கலாம், அப்பப்போ வந்துட்டு தட்டியும் அடிக்கலாம். அந்த மாதிரி தான் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் நிறைய ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். சேஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் அப்படிதான், அதனால தான். ஸோ கண்டிப்பாக அவர் உண்மையாலுமே செமையா 50 ஓவரில் ஆடுவாருங்கிறத மாற்றம் கிடையாது. ஸோ இந்த T20 முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஜம்ப் பண்ணி நம்ம 50 ஓவர் பக்கம் போயிடுவோம். அந்த பக்கம் ரோஹித் சர்மா கேப்டனாக இருப்பார். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஓவராலாக எல்லாம் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ IPL அப்டேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் போடலாமே அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.